மக்களே நம்ம இந்த மேட்ச்ல வந்து ஒரு தரமான லாஸ்ட் ஒன் மேட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, தரமா இருக்கும். நம்ம இதில் ஃபுல்லா மூவ்மெண்ட் கொடுத்து ஃபைட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா கேப்டா நம்மள அடிச்சிருப்பாங்க, நம்மளும் அவங்கள வேற ஓட விட்டு மொத்தமாவே இந்த மேப்ல வந்து ஒரு 7 பேர் தான் இருந்திருப்போம். நாங்க ஒரு 3 பேர், ஆப்போசிட்ல 3 பேர், அடுத்து சோலோ பீஸ் எடுத்துப்போம் பாருங்க. அந்த 3 பேர் உள்ள டீம் மட்டும் நம்ம ஃபைட் எடுத்துப்போம். ஒருத்தர் கிராண்ட போட்டு டவுன் பண்ணிட்டு அவங்க கில்லியும் நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணி விடுறேன். இந்த மேட்ச் எனக்கு உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, என் டீம் மட்டும் தான் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கண்ணு முன்னாடி ஓடும், என்ன ஒருத்தர் அடிச்சிக்க மாட்டேன். நான் அதை கேப் யூஸ் பண்ணிட்டு பாருங்க, வேற லெவலில் 2 பேர்த்த முடிச்சு விட்டுருப்பேன். ஸ்குவாடே நான் தான் வைப் பண்ணிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் கண்ணு முடி நிற்பான், என்ன அடிக்காம டீம் மட்டும் பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பான். நான் அவனை போறாங்க அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ண அடுத்த செகண்ட் அவன் டீம் மட்டும் வந்து உடனே நான் அவனை அடிச்சிருப்பேன். அடிச்ச உடனே அவனும் குளோவில் போட்டான், நானும் குளோவில் போட்டேன். டக்குன்னு பாருங்க ஏற்பி அவனை அடிச்சிருப்பேன். அடிச்ச உடனே எம்பி ஃபைட்ல புல்லட் கலையிட்டு டக்குன்னு பாருங்க ஸ்கேரை மாற்றி விட்டு அவனை தரமா அடிச்சு ஸ்கோட வேற லெவலில் வைப் பண்ணி விட்டுருப்பான். இன்னும் பேன்ஸ் ஒரே ஒரு ரெடி மட்டும் தான் இருப்பான். மக்களே நான் சொல்ல வந்துட்டேன், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரே லைக் பண்ணிருக்கேன். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நம்மளுக்கு வந்து பிக் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விட்டு அந்த பேன்ஸுக்கு ஒரு எண்மையை பாருங்க, அந்த கிராண்ட் பிஸ்டலை கொண்டு பாருங்க அடிச்சு விட்டுருப்பான். அவன் டவுன் ஆயிட்டான். டவுன் பண்ண பிறகு என் டீம் மட்டும் அழகா ஓசிகள் போட்டுக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், நமக்கு அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பான்.